இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல விரதம்னா 3 விஷயங்களை அந்த முருக வழிபாட்டுக்கு தகுந்ததான உயர்ந்த நிலைக்கு மாற்றுவது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 3 விஷயங்கள் என்ன? உடல், மனம், உணர்வு. இது 3ஐயும் சரி செய்வதுதான் கிரகிக்கக்கூடிய தன்மை. கிரகிக்கல்னா என்னன்னா, இந்த கிரகம்னு சொல்றாங்க பாருங்க. கிரகம்னா என்ன? ஒரு இடத்திலிருந்து ஒளியை கிரகிக்கக்கூடியது, இழுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். முருகனுடைய அருளை வேண்டி நம்ம நிக்கிறோம். கோவிலுக்கு போறோம், தைப்பூசத்தன்னைக்கு போறோம், எந்த நாள்ல வேணா போறோம். ஆனா முருகன் அருளை கொட்டி கொண்டேதான் இருக்கிறார். அந்த அருளை பெறுவதற்கு இந்த பாத்திரம் சரியாக இருக்க வேண்டும். அந்த அருளை உள்ளே போவதற்கு மனம், உடல், உணர்வு 3ம் சரியாக இருக்க வேண்டும். இது 3ம் சரியில்லைன்னா நம்ம எந்த இடத்துக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க பெரிய மாற்றங்களோ பெரிய அதிர்வு நிலைகளோ ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த நிலைக்கு நம்மளை இட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த